அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த விளையாட பத்தி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவுல மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தொழிலாளியை உள்ளூர்காரங்க சவுதிக்காரங்க காப்பாத்திருக்காங்க. அந்த வீர தீர செயல் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமா பரவலா இருக்கு. அதனால அனைவரும் அவங்களோட பாராட்டை தெரிவிக்கிறாங்க. நம்மளும் இந்த வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அவங்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிப்போம். வாங்க என்ன நினைச்சு ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு தகவல் நீங்க நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். சவுதி அரேபியால கடந்த சில வாரங்கள முன்னாடி கடுமையான மழை பெஞ்சிருக்குங்க. அந்த மழையினால பல பகுதிகளில் கடுமையான வெள்ளம் போக்கு ஏற்பட்டுச்சுங்க. தபுக்கு, ஜித்தா, மக்கா, மதினா, கஷிம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கடுமையான மழை பெஞ்சு வெள்ளத்தினால அதிகமான பாதிப்புகள் இருந்தது. நம்ம கூட அதை பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருந்தோம். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, சவுதி அரேபியா ஹாயில்ல தாங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் டிரைவர் தன்னோட வண்டியில சரக்கு ஏற்றிக்கிட்டு அவர் எப்பவும் போல ஹாயில் பகுதியில வந்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த இடத்துல கடுமையான மழையினால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் எப்போ வர்ற சாலையில நிக்கையில தண்ணி போய்கிட்டு இருந்த பார்த்துட்டு தான் அவர் வந்திருக்காரு. வந்தா அவரை ஒரு பள்ளமான ரோட்ல இறங்கையில தண்ணியோட வேகம் அதிகமாகணும் அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியில இருந்தே ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல சற்று நேரத்திலேயே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அவரால் வண்டியை முன்னோக்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. அவ்வளவு பெரிய லோடோ இருக்கிற வண்டியவே அந்த தண்ணி தள்ளுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா பாத்துங்களேன். உடனே அவர் அங்க இருந்து மூவ் பண்ணாம உடனே சடன் பிரேக்கை போட்டாருங்க. நேரம் ஆக ஆக தண்ணியோட அளவு அதிகமாக்கிட்டே போகுது. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ள இருக்காரு. இருந்தாலும் தண்ணி எப்போ முறையும்ங்கிற அளவுக்கு உள்ள ஒருத்தர் இருக்க முடியாது. அந்த ஒரு மரண பயத்துல அவர் இருக்கையில தாங்க இறைவனோட அருளை பாருங்க. கரெக்டா அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு ஊசலாகிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்துல அந்த பகுதியை சேர்ந்த அரபிகள் சில பேர் கார்ல யதார்த்தமா வர்றாங்க. வந்தவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகையில அங்க இருந்த அந்த வாகனத்தை பாக்குறாங்க. ஆகா, ஒரு சரக்கு வாங்கணும் தண்ணிக்கு நடுவுல நிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஜீப்புங்கிறனால அவங்க உடனே எடுத்துட்டு சாலையை விட்டு கீழே இறங்காம அந்த சாலையிலேயே தண்ணி மிதமா வர ஏரியாவில் தங்களோட வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த டிரைவரை பொறுமையா வண்டியை திறந்து நீங்க வண்டிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வண்டிக்கு மேல அவரை கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து தங்களோட ஜீப்பு மூலம் அவரை அங்கிருந்து பாதுகாப்பா காப்பாத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டியாந்து அவருக்கு மாற்று ஆடை கொடுத்து அவருக்கு சூடா இதமா இருக்கிறதுக்காண்டி ஹீட்டை பற்ற வச்சு நெருப்பை கொளுத்தி அதை நெருப்புல உட்கார வச்சு அவருக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவரை பராமரிச்சிருக்காங்க. அவரை இதை பத்தி ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருந்தாருங்க. இந்த அளவுக்கு அரபிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அவங்க என் உயிரை காப்பாத்தி எனக்கு வேணுங்கிற செஞ்சு என்னைய தன் வீட்டுல இருக்கிற குடும்பத்தார ஒருத்தர் போல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசி வீடியோ போட்டிருந்தாருங்க. சவுதி அரேபியால இருக்கிறவங்க மனநலங்கள்லாம் மாறிக்கிட்டே வருதுன்னு பாருங்களேன். இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே ஒரு பொதுநலம் அதிகமா கொண்டவர்களா இருக்காரு. அதனால மக்களுக்கு அதிகப்படியான உதவி செய்யறவர்கள் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க நீங்களும் உங்களோட பாராட்டுகள் அவருக்கு தெரிஞ்சிருங்க. இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேறொரு வீடியோ சந்திப்போம்.